நம்பர் 1 நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பேக்கு பாட்டில் குடுத்து அனுப்புவோம். நம்ம தண்ணி குடுத்து அனுப்புறப்ப, அந்த மாரி லஞ்ச் பேக்ல நம்ம ட்ராவல் பண்றப்ப தண்ணி லீக்கேஜ் ஆகுங்க. அந்த மாரி தண்ணி லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த மாரி நீங்க தலைக்கு போடுற பேண்ட் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அந்த பேண்ட வந்து நீங்க இந்த மாரி லஞ்ச் பேக்ல உங்க தண்ணி பாட்டில் சைஸுக்கு தகுந்த மாரி நீங்க இந்த மாரி குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாரி நீங்க ஒரு ஊக்கு வச்சு இந்த மாரி குத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க தண்ணி பாட்டில் நீங்க தண்ணி நிரப்புனதுக்கப்புறம் அந்த பாட்டில நீங்க இந்த மாரி பேண்டு அந்த ஹோல்ஸ்குள்ள நீங்க இந்த மாரி மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா, இதனால நம்ம வந்து டிராவல் பண்றப்ப நம்மளோட பாட்டில்ல தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க லஞ்ச் பேக்ல வாட்டர் பாட்டில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 2 நம்ம பாத்ரூம் வாசனையா இருக்கணும் அப்படின்னு நம்ம கடையில ஓடோனில் வாங்கி வைப்போம். அந்த மாரி நீங்க காசு குடுத்து வாங்கி வைக்காதீங்க. இந்த மாரி நீங்க வீட்ல இருக்க பொருள வச்சு நீங்க ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் செஞ்சு வச்சிரலாம். அதுக்கு இந்த மாரி உங்க வீட்ல வேஸ்ட்டான கிளாத் இருந்தா எடுத்துக்கோங்க. இல்ல டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்ல புண்ணுக்கு வைக்கிற அந்த ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எது வேணா ஓகேங்க. இந்த மாரி உங்க வீட்ல எந்த கம்ஃபோர்ட் இருக்கோ அந்த கம்ஃபோர்ட் ஃபுல்லா அந்த துணியில நனையிற மாரி நீங்க இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் பாட்டில் மூடியில இந்த மாரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, இத நம்ம பாத்ரூம்லோட செல்ஃப்ல நீங்க வச்சு விட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே வாசனையா இருக்குங்க. இதுக்கு நீங்க ஓடோனில் காசு குடுத்து வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பா இந்த ஒரு டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. டிப் நம்பர் 3 டிப் நம்பர் 3ல ஒரு பவுல் ஒண்ணு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் முகத்துல பூசுற எந்த ஒரு டால்கம் பவுடரா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நல்லா கலந்து விட்டு, இத உங்க வீட்ல கிச்சன்ல எந்த இடத்துல எறும்பு தொல்லை அதிகமா இருக்கோ அந்த பவுடரை நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா எறும்பு தொல்லை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. உங்களோட சுகர்ல வந்து எறும்பு தொல்லை அதிகமா இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி நீங்க பாக்ஸை சுத்தியும் இந்த பவுடரை நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எறும்பு இருக்கவே இருக்காது. இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. டிப் நம்பர் 4 நம்ம வீட்ல கற்பூரம் வாங்கி வைப்போம். கற்பூரம் வாங்கி வச்சோம் அப்படின்னு நாள்பட்ட நாள்ல அது கரைஞ்சு போயிருங்க. கரையாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்க வீட்ல இருக்க மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மிளகு எடுத்து நீங்க கற்பூரத்தோட ஆட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா கற்பூரம் கரையவே கரையாது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 5 சூடான குக்கரை தண்ணியில கழுவி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நம்ம அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கப்ப விசில் வந்து லேட்டா வருங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க விசில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை ஊத்துங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க சீக்கிரமா நீங்க சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்னா, விசில் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி டேப் வாட்டர்ல இந்த மாதிரி நீங்க கழுவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குக்கரோட சூடு தணிஞ்சு நமக்கு உடனே வந்து நம்ம விசில தூக்கி விட்டு நம்ம சாப்பாட்டை போட்டு விட்டு நம்ம எடுத்துட்டு போகலாம். கண்டிப்பா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 6ல நம்ம சுகர்லாம் அடிக்கடி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம இந்த மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் எப்படிதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும். எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க கிராம்பு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கிராம்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராம்பு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சுகரில் ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, இதனால நமக்கு வந்து எறும்பு தொல்லை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 7 நம்ம குழந்தைங்களோட ஷூலாம் நம்ம பாலிஷ் பண்றதுக்கு பாலிஷர் வச்சிருப்போம். பாலிஷர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வீட்ல இருக்க வேஸ்லினை வச்சு நீங்க ஈஸியா பாலிஷ் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி வேஸ்லினை எடுத்து கொஞ்சமா நீங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லயோ இல்ல வேஸ்டான கிளாத்ல கொஞ்சமா அப்ளை பண்ணி நீங்க இந்த மாதிரி ஷூ ஃபுல்லா இந்த மாதிரி படுற மாதிரி நீங்க கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஷூ வந்து எந்த நிலைமையில இருந்தாலுமே நீங்க கடையில வாங்கிட்டு வந்தா எப்படி புதுசு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாறிடுங்க. கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல பாலிஷர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க வீட்லயே இந்த மாதிரி நீங்க வேஸ்லின் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ ஒரு ஷூ நம்ம பாலிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2வது ஷூ வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2 ஷூமே பாலிஷ் பண்ணாச்சு. பாருங்க புதுசு மாதிரி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. டிப் நம்பர் 8
நம்ம வீட்ல நைட் டைம்ல கொசு தொல்லை அதிகமா இருக்கும். நம்ம கொசுவர்த்தி வாங்கி வச்சோம் அப்படின்னா, நமக்கு ரொம்பவே டேஞ்சர். குழந்தைங்க இருக்கிற இடத்துல கொசுவர்த்தி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாரி சமயத்துல இந்த மாரி உங்க வீட்ல ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. ஊதுபத்திய இந்த மாரி வேஸ்லின் அப்ளை பண்ணி ஃபுல்லா அந்த ஊதுபத்தி ஃபுல்லா படுற அளவுக்கு இந்த மாரி வேஸ்லின் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இத நீங்க ஊதுபத்திய பத்த வச்சு இந்த மாரி நீங்க ஊதுபத்தி ஸ்டாண்ட்ல நிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா, இதனால நமக்கு கொசு தொல்லை இருக்கவே இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இதுல எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஜூஸ் பாட்டில் 2 எடுத்திருக்கேன். இந்த ஜூஸ் பாட்டில் அடுப்புல கத்தி ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண இந்த பாட்டில் மூடியை யூஸ் பண்ண போறோம். வீடியோ முழுமையா பாருங்க. நம்ம துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, சுண்டல், கொள்ளு, தட்டைப்பயிறு வாங்கிட்டு வந்தா அதை போட்டு வைக்க நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லாத சமயத்துல இது போல நீங்க வேஸ்டா தூக்கி போடுற ஜூஸ் பாட்டில் மூடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வாங்கிட்டு வர பருப்புல இது போல நீங்க போட்டு வைக்கிறதுனால நம்ம யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதே சமயம் பருப்பு வகைகள் ஒன்னோடு ஒன்று கலக்காம இருக்கும். இதை நம்ம பெரிய வாளியில ஒன்றோடு ஒன்று வைக்கிறப்ப கலக்காமையும் இருக்கும். இது போல நீங்க பாசி பருப்பையும் நீங்க செஞ்சு வச்சிடலாம். நம்ம இது போல நீங்க செஞ்சு வைக்கிறதுனால நமக்கு இட வசதியும் குறைவா தேவைப்படுங்க. அதே போல நீங்க ஒன்னோடு ஒன்று வைக்கிறப்ப கலக்காமையும் இருக்கும், நமக்கு போகாமையும் இருக்கும். செலவே இல்லாம வேஸ்டா தூக்கி போடுற இந்த ஜூஸ் பாட்டில நீங்க இவ்வளவு விஷயம் நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே போல் நான் பாசி பயிரையும் இதே போல் நான் செஞ்சு வச்சுருக்கேங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் பாருங்கள் ஈஸியாக இருக்குது, வசதியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே போல் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போட்டு வரோம். பார்க்காதவங்க சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள். டிப் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அடிப்போர்ஷன் கட் பண்ணோம் இல்லையா, அதை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு ஆர்கனைசரை செய்ய போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த கட் பண்ண இந்த ஜூஸ் பாட்டிலை இது போல் நீங்கள் கட் பண்ணி லேபிளை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ண இந்த பாட்டிலை வந்து நம்ம சமைக்கிறப்ப நமக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் அங்கே இங்கேன்னு வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம எப்பயுமே நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தாங்க நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம். அதுக்கு இது போல் டபுள் சைட் செல்லோ டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த டேப்பை வந்து பாட்டில் பேக் சைடில் இது போல் ஒட்டி எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் கட் பண்ணி வச்சு ஒட்டி வச்சுக்கலாங்க. இந்த டபுள் சைட் செல்லோ டேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே நோ காஸ்ட் ஆர்கனைசரில் வீட்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் வேஸ்ட்டாக எதையுமே தூக்கி போடாதீங்க, அதை ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம கவுண்டர் டாப்புக்கு மேலே இது போல் நம்ம டைல்ஸில் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் நம்மளோட கேஸ் லைட்ரு, அப்புறம் வந்து கத்திரிக்கோல், நம்மளோட நைஃபு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3, இட்லி வந்து வேக வைக்கும் போது நம்மள நிறைய பேர் வந்து செய்யற சின்ன தப்புனால இட்லி பாத்திரமே கருகி கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி மாறிடும். அதை வந்து நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்குள்ள போதும் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்திரமும் சீக்கிரமாக டேமேஜ் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தண்ணியை ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம அதில் காயின் போட்டு வச்சிருங்க. தண்ணீர் ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம போட்ட காயின் சவுண்டு நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். தண்ணி சுத்தமாக ட்ரை ஆயிருச்சுன்னா காயினோட சவுண்டு குறைஞ்சிருங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தண்ணி அடியில் இல்லைன்னு கண்டுபிடிச்சி உடனே ஆஃப் பண்ணிடலாம். இட்லி பாத்திரம் வந்து அடியில் கருகி போகிறது ஸ்டாப் ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3, வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஆர்கனைசர் செய்ய போகிறோம். இது ஆன்லைனில் வாங்கினா 200-300 ஆகுங்க. இது போல் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஆர்கனைசர் வீட்டிலேயே செஞ்சிடலாம். பாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த பாட்டிலில் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம நீளமான காய்கறிகள் குறிப்பாக முருங்கைக்காய் இதில் போட்டு வச்சா 1 வீக் ஆனாலும் கெடாதுங்க. இது போல் நீங்கள் கேரட், பீன்ஸ், முள்ளங்கி இதை கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை கொண்டு போய் அப்படியே உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு ரீயூஸ் பண்ணியிருக்கோம். டிப் நம்பர் 4ல் நம்ம இப்போ கட் பண்ண இதே பாக்ஸில் வந்து நம்ம செவந்தி பூ வாங்கணும் அப்படின்னா இது போல் நீங்கள் பூக்கள் எல்லாத்தையும் இது போல் நீங்கள் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 20 நாள் ஆனாலும் கெடாதுங்க, அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு ரீயூஸ் பண்ணியிருக்கோம். டிப் நம்பர் 5, நம்ம சாமி பூ
ஃபோட்டோவில் பூ வச்சா அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கும் பூ வாடாமல் இருக்கிறதுக்கும் சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு பேனா மூடி எடுத்துக்கோங்க. உங்கள் சாமி படத்துக்கு தகுந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 4 மூடி கூட எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் டபுள் சைட் டேப்பை ஃபோட்டோ பேக் சைடில் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம எடுத்துருக்கிற பேனா மூடியை இது போல் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இது போல் நீங்கள் பேனா மூடியை ஒட்டி வைக்கிறதுனால நம்மளோட பூ வந்து இதில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா பூ வந்து கீழே விழுவாமல் இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பூ வாடாமல் இருக்கிறதுக்கு இது போல் நீங்கள் தண்ணி எடுத்து நம்மளோட பேனா மூடியில் கொஞ்சமாக நீங்கள் இது போல் நீங்கள் ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம செவந்தி பூ வைக்கிறதுனால நம்ம பூ வந்து வாடாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.